சிவகங்கை அருகே சுகாதாரமான தண்ணீர் வழங்க குளத்தை சுற்றி முள்வேலி அமைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன்கோட்டை அருகே உள்ள கௌரிப்பட்டியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவது குறித்தும், தகுதியான நபர்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்தும் அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம மக்களுக்கு விளக்கி கூறினார்கள். அப்போது பேசிய பெண்கள், கௌரிப்பட்டியில் உள்ள நல்ல தண்ணீர் குளத்தில் இருக்கும் தண்ணீரை அனைவரும் குடிநீராக பயன்படுத்தும் நிலை, அங்கு ஆடு, மாடு, நாய்கள் போன்ற கால்நடைகள் நுழைந்து சுகாதார கேடுகளை ஏற்படுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் குளத்தை சுற்றி முள்வேலி கம்பிகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை தீர்மானமாக ஏற்றப்பட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் தெரிவித்தார். அப்போது பேசிய கிராம நிர்வாக அலுவலர் காந்தி, நமது பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டாலோ விற்பனை செய்யப்பட்டாலோ கள்ளத்தனமாக மது விற்றாலோ தகவல் தெரிவிக்கும்படி கிராம மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை துணிச்சலாக எடுத்துரைத்தனர். இயக்குனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் இயக்கம் மணல் மாளிகை சைதாப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் இதன் மூலம் உத்தரவிடப்படுகிறது. எனவே பழுது பார்த்தது ஒரு வீடு வந்திருக்கு. ஏற்கனவே கணக்கு எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு குடிதண்ணி ஊர்நில நாய் படுக்குது. அவ்வளோ 15 நாய் 20 நாய் படுக்குது. அதில் போன மே மாதம் நாங்கள் பிரச்சனை எழுப்பினப்போ அப்படி இப்படின்னு பிரச்சனை ஆகிப்போச்சு. அது சாங்ஷன் ஆச்சா ஆகலைன்னா ஏன் இந்த பஞ்சாயத்து போர்டிலேருந்து செய்யக்கூடாது? குடிதண்ணி ஊர்னிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? சுகாதாரங்கிறது குடிதண்ணி ஊர்னி தானே. அதுக்கு எல்லா ஊர்லேயும் கம்பி போட்டிருக்கு, கல்லுக்கால் ஊண்டி இருக்கு, சுகாதாரமாக இருக்குது. இந்த ஊரில் மற்ற பஞ்சாயத்து போர்டு, கௌரிப்பட்டி பஞ்சாயத்து போர்டுன்னு ஒரு பேரை வேறு வச்சுக்கிறீங்க. அந்த பஞ்சாயத்து போர்டில் பப்ளிக்கில் வர ரோட்டில் அதுக்கு கல்லுக்கால் போட்டு கம்பி போட்டு செய்கிறதுக்கு ஏன் முடியலைன்னு கேட்குறேன். அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம கிராமத்துக்கு குடிநீர் ஒரு நிதி நான் எல்லாம் அர்த்தமாகுது. அதுக்கு கிளம்பி வலை போட்டு நம்ம கொடுக்கணும், கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு இந்த பேட்டியில் நம்ம நிறுவனம் நம்ம ஒரு முக்கிய கோரிக்கையாக வைக்கிறோம். அது கண்டிப்பாக இருக்கா. பிரதமர் பேசுறாரு தூய்மை இந்தியா தூய்மை இந்தியான்னு. என்னத்த தூய்மை இந்தியா இருக்கு? அதை கலெக்டரேட்டை கொண்டு போகணும்ல. நீங்க தான் முன்னெடுத்து செய்யணும். அப்படி இல்லைன்னா நாங்க கொண்டு போறோம். ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. நாய் அதெல்லாம் சும்மா தெரியாம கள்ளச்சாராயம் வீட்டுல ஒரு காட்டு பக்கம் அந்த பக்கம் யாருனாலும் காய்ச்சினாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு தவறு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை எங்களிடம் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையோ என்னுடைய நீங்கள் காவல்துறையில நீங்கள் தெரியப்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு தவறுகள் இனிமேல் எங்கேயும் நடக்காத அளவுக்கு பார்த்துருக்கீங்க. அதுதான் முக்கியமானது. கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க. வாங்கி ஒரு 10-20 வாங்கி வச்சு விற்பாங்க. ஒரு 50 வாங்கி பாட்டில் வாங்கி இந்த மாதிரி வீட்டில் விற்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது மேலே சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி பஞ்சாயத்து போர்டு. இந்த ஊரணி பரம்பரையாக கிராமம் தோன்றிய தொட்டு இருக்கிற ஊரணி. இதை பராமரிப்பு பணின்னு சொல்லி 10லேருந்து 11ஆவது வருஷத்தில் 2011 பராமரித்து பார்த்தாங்க. ஆனால் வெட்டு நாவல் வழியாக கம்பி வேலி எதுவும் போடலை. இங்கே வெட்டி நாயும் தான் 10 நாய்க்கு மேலே டெய்லி படுக்குது. சுகாதாரமற்றதில் இதனால் தொற்று நோய்கள் அதிகமாக மக்களுக்கு ஏற்படுது. இதை நாங்கள் பல முறை சொல்லியும் பஞ்சாயத்து போர்டில் எடுக்கலைங்கிற. இதை சுற்றி கல்லுக்கால் ஊண்டி கம்பி வேலி போட்டு நாய் வராமல் பராமரிப்பு பண்ணி, ஆடு மாடு வராமல் பராமரிப்பு பண்ணி, எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி குடிதண்ணி ஊர்னிக்கு கல்லுக்கால் கம்பியை போட்டு பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான் எங்களுடைய கோரிக்கை. மாவட்ட கலெக்டர் மூலியமாக ஏற்பாடு பண்ணி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.